பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ரஃபிக் ரஹ்மான் அவர்கள் 10 திராம் சூப்பர் தேங்க்ஸ் பண்ணதுக்கும், மல்டி பர்பஸ் அவர்கள் ரூ. 40 சூப்பர் தேங்க்ஸ் பண்ணதுக்கும், ஏர் சென்னை அவர்கள் ரூ. 40 சூப்பர் தேங்க்ஸ் பண்ணதுக்கும், ஜேக்கப் நிவின்ஸ் அவர்கள் 10 யூரோ சூப்பர் தேங்க்ஸ் பண்ணதுக்கும், ஷமீர் கான் அவர்கள் ரூ. 40 சூப்பர் தேங்க்ஸ் பண்ணதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு உங்களோட அன்பு ஆதரவையும் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. கூடவே பலரும் ஷேர் பண்றது, லைக் பண்றது, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்றதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. எந்த ஒரு டிலேயுமே இல்லாம நம்ம பதிவுக்குள்ள போயிடலாம். ஈரானோட சுப்ரீம் நேஷனல் கவுன்சில் செக்யூரிட்டி கவுன்சிலோட செக்ரட்டரியான அலி லர்ஜானி அவர்கள் ட்ரம்ப் அவர்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா மெசேஜஸ் சொல்லிட்டு இருக்கிறார். பல விஷயங்கள். இப்ப என்ன சொல்லிக்கிறாருன்னா, ட்ரம்ப் அவர்களே ரொம்ப வேகமான வெற்றியெல்லாம் அறிவிக்காதீங்க. ஸ்டார்ட் பண்றது ரொம்ப ஈஸி தான் ஒரு போற. ஆனா சும்மா ட்வீட் 2-3 ட்வீட் போடுறதுனால அது முடிஞ்சிடாது. புரியுதுங்களா? அதனால நீங்க வருத்தப்படுற வரைக்கும், நீங்க செஞ்ச அந்த தவறான கணக்கு, போட்ட கணக்கு தப்பாயிடுச்சு இல்லையா? ஸோ அது போல விஷயங்களுக்கு நீங்க எப்போ வருந்துறீங்களோ அது வரைக்கும் நடக்கு அப்படிங்கிற அவங்க தரப்பு இருந்து மிரட்டல்கள் வந்திருக்கு. ஏன்னா அவர் சும்மா போஸ்ட் போட்டேங்கிறார் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள், அமெரிக்காவோட அதிபர் தேவதூதர். அதுவும் ஈரானோட நேஷனல் சாக்கர் டீம்லாம் வரலாம், வெல்கம் தான், வேர்ல்டு கப் விளையாடுறதுக்கு வரலாம். ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, அவங்க வர்றது கொஞ்சம் சரி இருக்காது. அவங்களோட லைஃபுக்கே வந்து பாத்தீங்கன்னா சேஃப்டிக்கு அது சரி இருக்காது அப்படிங்கிறதால அவர் தரப்பு வந்து போட்டிருக்காரு. அப்ப என்ன கொலை மிரட்டல் விடுறீங்களா ட்ரம்ப் அவர்களே? அமெரிக்கான்றது எவ்வளவு பெரிய நாடு, அந்த நாட்டுல வேர்ல்டு கப் வைக்கிறீங்க. அப்படி வைக்கிறீங்கன்னா வரக்கூடிய நபர்களுக்கு நாங்க பாதுகாப்பு கொடுப்போம் கூட சொல்ல முடியலையே. ஒரு நாட்டோட ஸ்போர்ட்ஸுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பே இல்லாத ஒரு நாட்டோட அதிபரா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அதான் உங்களுக்கு பார்த்தா அந்த அளவுக்கு அமெரிக்கா சீப் ஆயிடுச்சா, வர்றவங்களுக்கு பாதுகாப்பு கூட கொடுக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி கேள்விகள். பட் இருந்தாலும் இரு நாடுகளும் போர்ல இருக்கிறாங்க. இப்போ இங்க இருக்கக்கூடிய நபர்கள் அங்க போறது கொஞ்சம் சிக்கல் தானே. ஸோ இது போல பல விஷயங்கள் எந்தெந்த நாடுகள்ல அவாய்ட் பண்ண போறாங்க அமெரிக்காவுக்கு போறது அப்படிங்கிறது தெரியல. இது மிக மோசமான ஒரு சுச்சுவேஷன். அது மட்டும் இல்லாம அமெரிக்கால வந்து பார்த்தோம்னா ஒரு அதிபர் இருந்தார், ஹூவர் அப்படிங்கிறதோட ஒரு அதிபர் இருந்தார். இப்ப அவருக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு ட்ரம்ப் அவர்கள் வந்துருவாரா அப்படின்ற கேள்விகள். ஏன்னா வேர்ல்டுல ட்ரால் மெட்டீரியல் அப்படின்னா அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அப்படிங்கிற சொல்றாங்க. ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் ப்ரேயர் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அது நிறைய பேர்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்ணில் பட்டிருக்கு. ஸோ சீனாலாம் டீம் பில்டிங்ல வந்து மீட்டிங்ல எல்லாம் இது போல செஞ்சு எதை நல்லது நடக்கும் போலையப்பா, நம்மளும் செஞ்சுதான் பாப்போமே அப்படிங்கிற ட்ரால் பண்ணிட்டு இருக்கிறாங்க ட்ரம்ப் அவர்கள் வச்சு இந்த சீனக்காரங்க. இதுல இருந்து ஒரு விஷயம் என்ன தெரியுதுன்னா, சீனால இருக்கக்கூடிய மக்கள்லாம் அமெரிக்காவுக்கு ஒன்றும் ஆதரவா இருக்கிற மாதிரி தெரியல. ரெண்டாவது ஜின்பிங் அவர்களும் கொஞ்சம் ஆதரவா இருக்கிற மாதிரி தெரியுது. ஏதாவது மிஸ்கால்குலேஷன் ஏதாவது போட்டுறாதீங்கப்பா, சீனாவை போய் ஒரு குண்டை போட்டு அங்க இருக்கிற மக்கள்லாம் ஆட்சி கவிழ் பண்ணிடுவாங்க, தூக்கி வீசிடுவாங்கலாம் நினைச்சிடாதீங்க. இங்க இருக்கிற மாதிரி அங்க வேற மாதிரி இருக்கிறாங்க போல தெரியுது அப்படிங்கிற கேள்விகள். சரி, ஓகே, அது என்ன ஏதுங்கிறது பார்ப்போம். ஆனா இப்ப ஈரான் இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையெல்லாம் முறையா பப்ளிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஈரானோட புது சுப்ரீம் லீடர் மோஜ்தபா கமேனி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீச் கொடுத்துக்கிறாரு. அவரோட கருத்து என்ன அப்படின்னா, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் தொடர்ந்து பிளாக் ஆகி தான் இருக்கும். நாங்க வந்து பாத்தீங்கன்னா புது பிரான்ஸை ஓபன் பண்ணி அட்டாக் பண்றதுக்கெல்லாம் நாங்க வந்து எந்த ஒரு வகையில அதெல்லாம் இது கிடையாது, தடுக்கலாம் மாட்டோம். நாங்க எல்லாத்துக்கும் எதிரியை எந்தெந்த வழியில ஓபன் பண்றாங்களோ எல்லாத்தையும் தடுக்கிறதுக்கும் புது புது ஃப்ராண்ட் ஓபன் பண்ணி அட்டாக் பண்றதுக்கு நாங்க தயாரா தான் இருக்கோம். அது மட்டும் இல்லாம எங்களோட எதிரிகள் கண்டிப்பா காம்பன்சேஷன் பே பண்ணியே ஆகணும். அது ஒண்ணு அவங்க பண்ணலன்னு வச்சுங்க, அவங்க ப்ராப்பர்ட்டி எல்லாம் ஒண்ணு சீஸ் பண்ணுவோம். அதுக்கும் அவங்க ஒத்துக்கலான்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் அழிச்சிருவோம். எந்த அளவுக்கு அவங்க எங்களுக்கு காம்பன்சேட் பண்ணுமோ அந்த அளவுக்கான அசட் நாங்க அழிச்சிருவோம் அப்படிங்கிறது போல தெளிவா பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மோஜ்தபா கமேனி அவர்கள் எல்லா நாடுகளுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ரீஜன்ல வந்து பாத்தீங்கன்னா மிரட்டல்கள் விட்டுருக்காரு. இந்த பேஸ் இருக்கு இல்லையா, அமெரிக்காவோட பேஸ், ஸோ அதெல்லாம் சீக்கிரமா சடவுன் பண்ணிடுங்க இந்த ரீஜன்ல, இல்லைன்னா எல்லா பகுதிகளையும் நாங்கள் அட்டாக் பண்ணுவோம் அப்படிங்கிறத கூட சொல்லிக்கிறோம். ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் அமெரிக்க பேஸை க்ளோஸ் பண்ணிடுங்க, இல்லை நாங்கள் அட்டாக் பண்ணுவோம் அப்படிங்கிற சொல்லிக்கிறோம். ஸோ ஹெவியான அட்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் தரப்பு வந்து நடந்துகிட்டு இருக்கு. இவங்க பேசுறதுக்கு ஏற்ப வந்து பார்த்தீங்கன்னா நேத்திக்கெல்லாம் ஹிஸ்புல்லாலாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறியாட்டம் அடிக்கிறாங்க. 200 மிசைல், அதாவது IRCG கூட வந்து பார்த்தீங்கன்னா IRGC, ஈரானும் ஹிஸ்புல்லாவும் இணைஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக் பண்ணியிருந்துக்கிறாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 200க்கும் மேற்பட்ட மிசைல்களை ஏவி இருக்கிறாங்க. அதுவும் இப்பெல்லாம் கிலியாட் பேஸ் இருக்கு இல்லையா, ஹெட் குவார்டர்ஸ், ஸோ அது மேலெல்லாம் அட்டாக் பண்ணிக்கிறாங்க, மிலிட்டரி இன்டெலிஜென்ஸோட ஹெட் குவார்டர்ஸ்.
இது 110 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு. லெபனீஸ் பார்டர்ல இருந்து இஸ்ரேல் பார்டர்ல இருந்து 110 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு. டெல் அவீவோட புறநகரங்கள். ஸோ அது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்புல்லா குறி வச்சு அடிக்கிறாங்க. இப்போ புதுசா லான்ச் பண்ணக்கூடிய சால்வோஸ்ல இப்ப இதுக்கு முன்னாடி 200 ராக்கெட்ஸ் கிட்ட ஃபயர் பண்ணாங்க. இதுல 122 mm Arch-4 அப்புறம் 220 mm 41 ராக்கெட்ஸ் வந்து பார்த்தா அதிகபட்சம் இருந்திருக்கு. ஏன்னா MLRS மாதிரி தான் யூஸ் பண்ணிருக்காங்க ஹிஸ்புல்லா. ஸோ இதோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 45 இருந்து 70 கிலோமீட்டர் இருக்கலாம் அப்படிங்கிறதோட விஷயம். ஏன்னா இந்த லான்ச் பண்ணதுல மெஜாரிட்டி ஆஃப் த ராக்கெட்ஸ் இந்த ரெண்டா தான் இருந்திருக்கு. இதுல 45 இருந்து 70 கிலோமீட்டர் ரேஞ்சுக்குள்ள இருந்திருக்கலாம். இது லித்தானி ரிவர், அதுக்கப்புறம் ஜரான்ஸ் ரிவர், இந்த 2 ரிவர் இருக்கு இல்லையா? ஸோ அந்த பகுதிகள் இருந்து தான் அதிகமா லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் மலை முகடுகள்ல இருந்து வந்து பாரு அந்த பூமச்சியாட் இருக்கும் இல்லையா? ஸோ ரொம்ப நேரவான இடத்துல இருந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த பகுதிகள்லாம் இருக்கக்கூடிய அப்பர் காலி, லோயர் காலி இந்த ஏரியாலாம் வந்து பார்த்தா ரீச் பண்றதுக்கு அது ஏதுவான ஒரு பகுதி தான். மேபி அதோட ரேஞ்சை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாமா அப்படின்ற கேள்விகள். ஏன்னா ஹெவியான இழப்புகள் இதுல நடந்திருக்கு. அதனாலதான் இஸ்ரேல் வெறி கொண்டு லெபனான் வந்து பல தாக்கிட்டு இருக்காங்க. மக்கள் வாழும் பகுதியில் அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஈரானும் சும்மா இல்லை, ஹிஸ்புல்லாவும் சும்மா இல்லை, மாறி மாறி ரிட்டாலியேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுவும் ஈரான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதியில இருக்கக்கூடிய பிரான்ஸ் பேஸ் எர்பில் பகுதி, ஈராக்கோட குர்திஸ்தான் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் சூசைட் ட்ரோன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணியிருக்கு. தீ விபத்துகள் ஏற்பட்டிருக்கு. அங்க இருக்கக்கூடிய அந்த ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி எல்லாம் வெடிச்சிருந்திருக்கு. இதனால சில நபர்கள் இறந்திருக்கலாம், காயமடைஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற செய்திகள் வந்துட்டு. அட் த சேம் டைம் பிரின்ஸ் சுல்தான் ஏர்பேஸ் சவுதி அரேபியால வந்து பாத்தீங்கன்னா ஈரான் வந்து சுத்தமா கிளியர் பண்ற மாதிரியான அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்கிருந்த விமானங்கள், ரிக்கானிசான் விமானங்கள், டேங்கர் ரக விமானங்கள்லாம் வந்து பண்ண டேக் ஆஃப் பண்ணலாம் அப்படிங்கிற பார்க் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. ஸோ அந்த பகுதிகள் எல்லாத்தையும் சூறையாடி இருக்காங்க அப்படிங்கிறத சேட்டலைட் இமேஜ் வச்சு வந்து பண்ணா கன்ஃபார்ம் பண்ண முடியுது. ஸோ ஆப்ரேஷன் எபிக் மிஸ்டேக் சி ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரி அப்படிங்கிறவங்கள அமெரிக்க தரப்புல சொல்றாங்க. அது மிஸ்டேக்கா மாறிடுச்சுங்க, அது வேற கதை. பட் இருந்தாலும் அந்த மிஷன்ல இருக்கக்கூடிய அமெரிக்காவோட கனவு திட்டங்கள் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு தூக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் KC-135 ரீஃபியூலரிங் ஏர்கிராஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா 2 இடத்தை அட்டாக் பண்ணி நிற்கிறாங்க ஈராக் பகுதிகள். ஏன்னா இஸ்ரேலா இருக்கட்டும், அமெரிக்காவா இருக்கட்டும், ஈராக் வரைக்கும் வரும்போது அங்க ஒரு ரீஃபியூல் பண்ணி அங்கிருந்து வந்து ஈரானை தாக்கிடலாம் அப்படிங்கிற யோசிச்சுட்டு இந்த ரீஃபியூலரிங் ஏர்கிராஃப்டை யூஸ் பண்றாங்க. ரீஃபியூலிங்னா அதுல டேங்கர் பெட்ரோல் வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கும். அதே விமானத்துக்கு யூஸ் பண்றது சொல்றேன் ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கா. ஸோ அதுக்குன்னு தனியா விமானங்கள் பறந்துட்டு இருக்கும். அது கொடுத்தாதான் அந்த ஃபைட்டர் ஜெட்டை ரொம்ப தூரத்துக்கு பறக்க முடியும். ஏன்னா ரொமேனியால உட்காந்துட்டு வந்து அடிச்சுக்கலாம், யூகேல உட்காந்துட்டு வந்து அடிச்சுக்கலாம் அப்படிங்கிறது உள்ள இருக்க முடியாது. ஏன்னா ரீஃபியூலரிங் டேங்கர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ அடுத்தடுத்து 2 தட்டி இருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் அடிச்சாங்க அப்படிங்கிற சொல்லலை அப்படின்னாலும் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா அது 24 மணி நேரம் பறந்துகிட்டே இருக்குதுங்க, அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது இல்ல, அதனால அது ஆயிப்போச்சு. ஒன்னு இதாயிடுச்சு, டேமேஜ் ஆயிப்போச்சு, உளுந்து டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. இன்னொன்னு தாக்கப்பட்ட டேமேஜ் ஆயிருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா தரையிறங்கி இருக்கு, நட்பு நாடுகள்ல வந்து தரையிறங்கிருச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ 2 டார்கெட் வச்சுக்கிறாங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா காலி ஆயிருந்திருக்கு அப்படிங்களோ புரிஞ்சுக்கலாம். இது ஈரான் அடிச்சாங்களோ ஹிஸ்புல்லா அடிச்சாங்களோ அதே வந்து பாத்தீங்கன்னா அது ஆயிப்போச்சு அப்படிங்கிறது அதுல இருக்கக்கூடிய விஷயம். ஸோ ஒன்னு போயிடுச்சு, இன்னொன்னுதான் இருக்கு. இப்போ ரீஃபியூலிங் டேங்க் எல்லாம் குறி வச்சு அடிக்கிறாங்க அப்படின்னா அமெரிக்கானால கண்டினியூஸா அமெரிக்காவும் சரி இஸ்ரேல்னாலையும் சரி தொடர்ந்து இது போல ஏர் ஸ்ட்ரைக்கை பண்ண முடியாது. பெரும் இழப்பா வந்து பாத்தீங்கன்னா அவங்க நாடுகளுக்கு மாறும் அப்படிங்கிற மாற்றுக்கிறதுல என்னதான் ஈரான் கிட்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் வேணும்னு இல்லை, இந்த டேங்கர் மட்டும் அடிச்சாங்கனாலே போதும், வேலை முடிஞ்சு பெருமளவுல கை கொடுக்கும். இதுதான் எப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 2 விமானம் தாங்கிய போர்க்கப்பல்களை இந்த செங்கடலை கொண்டு வந்து நிப்பாட்டிடலாம், அரேபியன் சீல கொண்டு வந்து நிப்பாட்டிடலாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது என்னன்னா ஒரு வெடி விபத்து வந்து பண்ண தீ விபத்து வந்து பாத்தீங்கன்னா ஜெராட் ஃபோர்டு விமானம் தாங்கிய போர்க்கப்பல்கள்ல நடந்துட்டு. இது எதனால அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பட் இருந்தாலும் டெக்னிக்கல் எரருங்க, டெக்னிக்கல் இஷ்யூ ஆகி போச்சு. நான் லென்த்தியா வந்து பாத்தீங்கன்னா டிப்ளாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஜூன் 2025 இருந்தே இது ஆக்டிவ் டியூட்டிலேயே இருக்கு ஜெராட் ஃபோர்டுங்கிறது. ஸோ அதனால அங்க இருக்கக்கூடிய வீரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது போல ஒரு ஆக்சிடென்ட் நடந்து இது போல தீ விபத்து ஆயிடுச்சு. 2 அந்த மாலுமிகள் இருப்பாங்க இல்லையா கப்பல்ல, விமானம் தாங்கிய போர்க்கப்பல்ல, ஸோ அவங்களுக்கு உயிர் போற அளவுக்கு பிரச்சனை இல்லை, ஆனா காயம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. ஸோ விமானம் தாங்கிய போர்க்கப்பல்கள் அடுத்தடுத்து தாக்கப்படுதா இல்ல அதுவே வேண்டாம், நம்ம ஏன் ஈரானுக்கு போயிட்டு, எப்படி ஈரான் அடிச்சிருவாங்க, அதனால ஒரு காரணம் சொல்லி திரும்பி போயிடலாம் அப்படிங்கிற அதுங்களே சேதத்தை ஏற்படுத்திக்குதான்னு தெரியல. ஹெவியான இழப்புகள் அமெரிக்காக்கு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. துல்லியமான தாக்குதல் ஈரான் தரப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் இஸ்ரேலும் அமெரிக்காவும்
ஈரான் மேலேயும் பல இடங்கள்ல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. 15 பகுதிகளையாவது குறைஞ்ச தாக்குதல் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ தாக்குதலோட வீரியத்தை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ட்ரை பண்றாங்க. அதை குறைக்கிறதுக்காக ஈரான் டேங்கர்ஸ் அடிச்சுட்டாங்க. இதோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு, என்ன பண்ண போறாங்கன்ற பார்க்கலாம். இப்ப வரைக்கும் அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை ஓபன் பண்ண முடியல. ஆனா வெற்றி அறிவிச்சிருக்கிறாரு. வெயிட்டு போட்டு ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறது போல இல்லைங்க அப்படிங்கிற ஈரான் சொல்லிக்கிறாங்க. ஸோ பார்ப்போம் இன்னும் எத்தனை நாளைக்கு இது இழுக்க போகுது, இதனால என்ன மாதிரியான விலை அமெரிக்கா ஈரானுக்கு கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பையனா முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை வச்சு யூடியூப் 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பாதரவும் எனக்கு எப்ப இருக்கணும்னு நம்பிக்கையில இந்த பையனா முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கணும்னு நம்பிக்கையில் அடுத்த பேர் உங்க சந்திக்க. ஸ்டே சேஃப். பை.